உங்கள் பேர் என்ன? நீங்கள் எங்கேருந்து வரீங்க? இதுக்கு முன்னாடி மாதிரி எத்தனை மாநாட்டில் கலந்துருந்துருக்கீங்க? நான் கும்பகோணத்துலேருந்து வரேங்க. என்னுடைய பெயர் நடா ராஜசேகரன். நான் ஐயாவுடைய ஆரம்ப காலத்துலேருந்து கிட்டத்தட்ட 40 வருஷமாக இந்த கட்சியில் பயணிச்சிட்ருக்கேன். இந்த கட்சி சார்பாக எத்தனையோ மாநாடுகளை நாங்கள் பார்த்துருக்கோம். லட்சக்கணக்கான மாநாடு வந்து கூட்டியிருக்கோம். ஆனால் இந்த ஒரு மாநாடு ஒரு வித்தியாசமான மாநாடாக இருக்குது. தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாற்றில், இந்தியாவுடைய அரசியல் வரலாற்றில் இதுவரையும் ஒரு டிஜிட்டலைஸ் நவீனமயமாக்கப்பட்ட ஒரு மாநாடுங்கிறது இந்த மாநாடு தான். இந்த மாதிரி மாநாடு என்னுடைய 40 வருஷ அரசியல் வாழ்க்கையில் நான் பார்த்தது கிடையாது. இன்னைக்கு 11ஆம் தேதி மாநாடு. ஆனால் நேற்று காலம்பரை 10ஆம் தேதியிலேருந்து காஞ்சிபுரம் மாவட்டம் முழுக்க உள்ள அத்தனை தங்கும் விடுதிகளும் ஃபுல்லப் ஆகிட்டு. ஆக 10ஆம் தேதி காலம்பரை உள்ளேயே வந்து கிட்டத்தட்ட பார்த்தோன்னா ஒரு 1000க்கு மேற்பட்ட விடுதிகள் ஃபுல்லப் ஆகி ஒரு 2 லட்சம் பேர் வந்து இந்த மாவட்டத்துக்கு உள்ளார நேற்று காலையிலேருந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து இதுவரையும் வந்திருக்கிற கூட்டம் மட்டும் ஒரு 10 லட்சம் கூட்டம் இருக்கும். இதில் இன்னொரு வித்தியாசமான மாநாடாக எப்படி தெரியுதுன்னா, வன்னியர் சங்க மாநாடு நடத்தின போதும் பாட்டாளி மக்கள் கட்சி மாநாடு நடத்தின போதும் வெறும் வன்னியர்கள் ஒன்று திரண்டாங்க. ஆனால் இந்த மாநாட்டில் மற்ற ஜாதிகாரங்க ஒன்று திரண்டதை பார்க்கும்போது மிக 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 ஒரு பெரிய மாநாடாக தெரியுது. இதில் மிகப்பெரிய ஒரு அறிவிப்பை வந்து ஐயா வெளியிடுவார். அதிலும் குறிப்பாக பார்த்திங்கன்னா அனைத்து சாதிகளுடைய கணக்கெடுப்பு ப்ளஸ் வன்னியர் இடஒதுக்கீடு குறித்த ஒரு மிக முக்கியமான மாநாட்டை வெளியிடுவார் என்று நாம் நம்புகிறோம். இந்த மாநாடுங்கிறது கிட்டத்தட்ட 25 லட்சம் பேருக்கு மேலே இந்த மாநாட்டுக்கு வந்திருக்காங்க. இந்த மாநாடு வருகிற தேர்தலில், இந்த சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு திருப்புமுனையை ஏற்படுத்தணுங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது.